Hi viewers, welcome to Niche Cooking Diary. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட். ஒரு உப்புமா தான். ஆனா உப்புமா ரொம்ப வித்தியாசமான உப்புமா. தேங்காய் அரிசி மாவு உப்புமா. சோ இந்த உப்புமா எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப டிஃபரெண்டாவும் இருக்கும், ஈஸியாவும் முடிஞ்சிரும். வாங்க பார்க்கலாம். ஒரு கப் அரிசியை 8 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் இங்க நைட் ஊற வச்சிருக்கேன். பச்சை அரிசி. இதை நம்ம மிக்சியில போட்டு ஆட்டி எடுக்க போறோம். மிக்சியில இந்த அரிசி அரைக்கிறது 2 பட்டர் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இந்த உப்புமாக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் நான் 4 காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு காஞ்ச மிளகாய் வேணுமோ அவ்வளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதோட இந்த உப்புமாக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இது இல்லாம 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் மிக்சியில அரிசியோட சேர்த்து நம்ம ஆட்டி எடுத்துக்க போறோம். இப்போ நம்ம சேர்த்த காஞ்ச மிளகாய் உப்பெல்லாம் நான் இப்ப அரைச்சி எடுத்திருக்கேன். இது நல்லா மாவு மாதிரி இல்லாம கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இதோட நான் இப்ப அரிசி சேர்க்க போறேன். இப்போ அரிசியும் சேர்த்து நான் அரைச்சு வச்சிருக்கேன். இது மாவு மாதிரி இல்லாம ரவை மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும், கொஞ்சம் கொரன்ட்டு. இதோட நான் ஆல்ரெடி புளி தண்ணி திக்கா கரைச்சி வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த புளியை நம்ம சேர்த்து இப்ப அரைக்க போறோம். இப்போ நான் அரிசியும் சேர்த்து நான் நல்லா ரவை மாதிரி ஆட்டி எடுத்திருக்கேன். இது தோசை மாவு பதத்துல நல்லா லிக்விடா தோசை மாவுல இருக்கிற லிக்விட் மாதிரி இருக்கணும். ஒரு கடாயில இந்த உப்புமாக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் சூடானதுக்கு அப்புறம் நம்ம தாளிக்க கடாயில கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்திருக்கோம். இதோட நம்ம மிக்சியில அரைச்சு வச்ச இப்போ கடாயில நம்ம எல்லாத்தையும் சேர்த்திருக்கோம். இப்ப இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு இருக்கும். இது நம்ம கலரிட்டே இருக்கணும். இது கலர உப்புமா பதத்துக்கு வரும். இது நீங்க அடி பிடிக்காம பார்த்து கலரிட்டே இருக்கணும். இந்த மாதிரி 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கலரிட்டே இருக்கணும். அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். இது இந்த மாதிரி இந்த உப்புமா ஆக 20 நிமிஷம் ஆகும். சோ நீங்க 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை கலரி விட்டுக்கிட்டே இருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊத்துறப்போ நல்லா மாவு லிக்விட் மாதிரி இருந்துச்சு. அப்படியே இப்ப பாத்தீங்கன்னா 20 நிமிஷம் கழிச்சு நல்லா உப்புமா மாதிரி வந்துச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.